ரூ. 1000 எப்படியெல்லாம் முதலீடு செய்யலாம்? முதலீடு என்றவுடன் பல லட்சங்கள், பல கோடிகள் இருந்தால் மட்டுமே முதலீடு செய்ய முடியும் எனவும், சாமானியர்களால் முதலீடு செய்து லாபம் பார்க்க முடியாது எனவும் பரவலான மனநிலை இருக்கிறது. ஒரு நிலம் வாங்கவோ, வீடு வாங்கவோ, அதிக அளவில் தங்கம் வாங்கவோ இது பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள், இளம் பணியாளர்கள், சுயதொழில் செய்வோர் என பலராலும் சாதாரணமாக 500, ரூ. 1000 போன்ற தொகையை வைத்தே முதலீடு செய்ய முடியும். இதற்கான சில வழிகளை பற்றி பார்க்கலாம். பங்குகள் சாதாரணமாக மாதம் ரூ. 1000 மட்டும் வைத்து பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய முடியும். இது பெரிய விலை மதிப்பு கொண்ட பங்குகளுக்கு பொருத்தமற்றதாக இருக்கலாம். ஆனால் ரூ. 100, ரூ. 200 என குறைந்த விலையில் பங்குகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வெறும் ரூ. 5, ரூ. விலைக்கு கூட பங்குகள் இருக்கின்றன. எனவே முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனத்தின் லாபம், வருவாய் பற்றிய விவரங்களை, எதிர்காலத்தையும் அறிந்து முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட்: மாதம் ரூ. 500 வைத்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் விலை உயர்ந்த பங்குகளில் கூட உங்களால் முதலீடு செய்ய முடிகிறது. எனவே நம்பகத்தன்மையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யலாம். இதுபோக சிப் முறையில் மாதம் 500 அல்லது 1000 வைத்து முதலீடு செய்யலாம். பிபிஎஃப்: உங்கள் பணத்தை ரிஸ்க் இல்லாமல் முதலீடு செய்ய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஓர் அருமையான திட்டம். தற்போது இத்திட்டத்தில் முதலீடு செய்வோருக்கு ஆண்டுக்கு 7.1% வட்டி கிடைக்கும். இதற்கு மத்திய அரசின் ஆதரவு மற்றுமொரு பக்கபலம். மேலும் வருமான வரி சட்டப்பிரிவு 80C கீழ் ஆண்டுக்கு 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெற முடியும். ஆக மாதம் ரூ. 1000 முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளின் இறுதியில் உங்களுக்கு வரிச் சலுகைகள் போக ரூ. 3,25,457 கிடைக்கும். ரெக்கரிங் டெபாசிட்: பெரும்பாலும் எல்லா வங்கிகளுமே ரெக்கரிங் டெபாசிட் சேவைகளையே வழங்குகின்றன. மாதம் நீங்கள் ரூ. 500 அல்லது ரூ. 1000 டெபாசிட் செய்து அதற்கேற்ற வட்டி வருமானத்தை பெறலாம். தற்போது ஆண்டுக்கு 9% வரை மட்டுமே வட்டி வழங்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்கள் இருக்கின்றன. இது முழுக்க ரிஸ்க் இல்லாத முதலீடு. தேசிய சேமிப்புச் சான்றிதழ்: நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் மத்திய அரசின் திட்டம். இதில் உங்கள் முதலீடு பாதுகாக்கப்படுவதோடு வட்டியும் உறுதியாக கிடைக்கும். தற்போது இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6.8% வட்டி 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகளில் தேசிய சேமிப்புச் சான்றிதழை வாங்கலாம்.